நாமல் ராஜபக்ச தவளை தன்வாயாலே கெடும் அப்படியும் சொல்லலாம், இல்லாட்டிக்கு அப்பா குதறுக்கல இல்லை என்ற மாதிரியும் சொல்லலாம். ஆனால் நேரடியாகவே மஹிந்த ராஜபக்ச அவர்களே ஒரு விமர்சன ரீதியாக சொல்லியிருக்கின்றார். அது பெரிய அளவு பேசுபொருளா இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச காலத்துல நாட்டுக்கு சேர வேண்டிய ஒரு லாபம் தடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் செம்மணிக்கு ஆதரவாக கொழும்புலையும் போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது. இப்படியாக இந்த அரசியல்ல நிறைய மாற்றங்கள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதான் நாமல் ராஜபக்ச என்ன விஷயத்தை சொன்னவர் என்றதையும் பார்க்கணும் வேண்டாம். அதாவது மஹிந்த ராஜபக்ச இந்த 18வது சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது தவறான விடயம். அது தனி மனிதர்களை பாதுகாக்கிற ஒரு செயல்பாடாகத்தான் இருந்தது என்று நேரடியாகவே சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி தான் இப்ப இவர்கள் நீதிபதிகளுடைய இந்த பதவி காலத்தை நீடிக்கின்றார்கள். அதுவும் தனி மனிதர்களுடைய பாதிக்கிற ஒரு விஷயமாகத்தான் இருந்தது என்ற விஷயத்தையும் நாமல் ராஜபக்ச பொது வழிகள்ல நேரடியாக சொல்லியிருக்கிறார். அரசாங்கம் தொடர்ந்து விமர்சித்து கொண்டிருக்கிறார் தான். இப்பொழுது மஹிந்த ராஜபக்சவும் இவருடைய பக்கம் திரும்பி இருக்கிறது. எந்த வகையான அரசியல் என்றதை புரிந்து கொள்ளலாம். ஒன்று தாங்கள் செய்த பிழைகளை ஒற்றுக்கொள்வது போன்ற ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி அரசாங்கத்தை விமர்சனம் செய்கிறது. அதுவும் தன்னை விமர்சனம் செய்ய மாட்டார், அவர்கள் சார்ந்த சிலரை விமர்சனம் செய்வார். இதே மாதிரி ஒரு முறை இந்த அறகலைய போராட்டம் இடம்பெற்ற பொழுது இந்த தொலைபேசி அழைப்புகள், அதாவது தொலைத்தொடர்பு அழைப்புகள் எல்லாமே துண்டிக்கப்பட்டிருந்தது. அதாவது ஒருத்தனுக்கு கம்யூனிகேட் பண்ணக்கூடாது என்ற அடிப்படையில. இதே மாதிரி ஏற்கனவே இந்த மதக்கலவரம் ஒன்று கண்டியில் இடம்பெறுகின்ற பொழுது அப்பொழுதும் இதே விடயம் இடம்பெற்றிருந்தது. அப்பேக்கே எதுவுமே பேசல. அது ஓரளவுக்கு மக்கள் மத்தியில பெரிய அளவு பேசப்படல. ஆனால் அறகலைய போராட்டம் இருந்தோட இந்த தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டதெல்லாம் பெரிய அளவுல பேசப்படுறது. அதையும் நாமல் ராஜபக்ச விமர்சிச்சிருந்தார். கோட்டபாய ராஜபக்ச இவ்வாறு செய்தது தவறு, என்ன விஷயம் நடக்குதுன்றது மக்களுக்கு தெரியணும், அதுக்கு தொலைத்தொடர்பு இயங்கு நிலையில இருக்கணும். முந்தியண்டா பரவாயில்ல, தொலைக்காட்சிகள்லையோ அல்லது வேறு சில ஊடகங்களையோ பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆனா அறகலைய போராட்டம் இடம்பெறுகின்ற பொழுது உடனுக்குடன் செய்திகளை தந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்லாம். அந்த பானோட நின்று போராட்டம் செஞ்சதாக இருக்கட்டும், இப்படியான புகைப்படங்கள் பெரிய அளவுல பேசுபொருளாகுது. இப்ப இளைஞர்களுடைய போராட்டம் வலுப்பெறுது. அது மட்டும் இல்லாமல் கோல்ஃபேஸ்ல பெரிய அளவு இளைஞர்கள் திரண்டது, கோட்டா கோகம் என்ற ஒரு விஷயம் வந்தது. இதெல்லாம் பிரதான ஊடகங்கள் வாயிலாக தெரியறதுக்கு முன்னாலே சமூக ஊடகங்கள் வாயிலாக, தொலைபேசி வாயிலாக இளைஞர்கள் இது எல்லாத்தையும் தெரிந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய ஆதரவு உடனடியாக கிடைக்கணும் என்றால் உடனடியாக அந்த செய்தி கடத்தப்படணும். அப்ப இப்படியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு அது காரணமா இருந்தது. இதை நாமல் ராஜபக்ச சொல்லல. ஆனால் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் இந்த தொலைத்தொடர்பை துண்டித்தது தவறு என்ற ஒரு விமர்சனத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தார். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு அரசியல் நகர்வாகத்தான் பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஆனால் நேரடியாகவே தந்தையே விமர்சிக்கின்ற அளவுக்கு இப்பொழுது வந்திருக்கின்றார். பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை அவர்களுக்குள்ள கொண்டு வர போன்றார்கள். ஏன்னால் கிட்டத்தட்ட இந்த ராஜபக்ச குழாமினருக்குரிய பிளவுகள் ஏற்படுகின்றது என்ற விமர்சனம் ஏலவே பேசப்பட்டிருந்தது. அது எந்த மாதிரியான நகர்வுகள்ல போகுதுன்னு தெரியல. ஆனால் எதிர்கட்சிகளுடைய கூட்டணியில பொதுஜன பெரமுன அந்த அளவுக்கு ஆர்வம் காட்ட இல்லை என்ற விஷயமும் பேசப்பட்டது. அரசாங்கத்தை எதிர்க்க மட்டும்தான் நாங்க இருக்கிறோம், அரசாங்கம் செய்யற சில தவறுகளை எதிர்க்க மட்டும்தான் இருக்கிறமே தோறிய தேர்தல்களை நேரடியாகத்தான் எதிர்கொள்வோம் என்று பொதுஜன பிரமணம் சொல்லியிருந்தது. பொதுஜன பிரமனுடைய கூட்டத்திலிருந்து நாமல் ராஜபக்ச வெளியேறினார். எதிர்கட்சியில ஒரு குழப்ப நிலைமை இருக்கு. அதே மாதிரி ராஜபக்சர்களுக்குள்ளேயும் ஒரு குழப்ப நிலைமை இருக்கான்ற கேள்வி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் தனித்து விடப்பட்டிருந்தார் சில விஷயங்கள்ல என்ற மற்றவர்களுக்கு எல்லாருக்குமே ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நாமல் ராஜபக்சக்கு உயிர்த்தனார் தாக்குதல் என்ற ஒரு பெரிய மக்களுடைய படுகொலை நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலோட இவர் சம்பந்தப்பட்டிருக்கின்ற விடயங்கள் பேசப்படுகின்றது. ஆகவே இந்த விடயத்தில் அவர் தனித்து விடப்பட்டாரோ ராஜபக்சக்களால பெரிதளவுல பேச இல்லை. மஹிந்த ராஜபக்சக்கு ஒரு பிரச்சனை உடனடியாக நாமல் ராஜபக்ச குரல் கொடுத்திருந்தார். ஆனால் கோட்டபாய ராஜபக்சவுக்கு அந்த அளவுல இவர்கள் குரல் கொடுக்க இல்லை என்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டது. ஆக ராஜபக்ச குழாமினருக்கு இடையில ஒரு பிளவு நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்கிறதோ என்ற கேள்வி பலராலையும் முன்வைக்கப்படுற ஒரு கேள்வியாக இருந்திருந்தது. இது இவ்வாறு கேட்க ஜீவத்த பீரிஸ் அவர்கள் அண்மையில ஒரு இனப்படுகொலை சார்ந்த விடயத்தை பேசியிருந்தார். இறுதி போர்ல மனிதநேயமற்ற ஒரு இனப்படுகொலை நடந்தது என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். உடனடியாகவே இந்த கத்தோலிக்க திருச்சபை, இலங்கையினுடைய கத்தோலிக்க திருச்சபை நேரடியாக மறுத்திருந்தது. அப்படி எதுவுமே நடக்க இல்லாத அவருடைய ஜீவத்த பீரிஸினுடைய தனிப்பட்ட கருத்து. பயங்கரவாதத்துக்கு எதிராக தான் போர் நடந்ததுன்னு சொல்லியிருந்தார்கள். அதை உடனடியாக வடகிழக்குல இருக்கிற இந்த கத்தோலிக்க திருச்சபை மறுக்கும் என்று எதிர்பார்த்திருந்தது. ஆனா மறுக்க இல்லை. ஆனா ஒரு குறிப்பிட்ட சில காலப்பகுதிக்கு பிறகு மறுத்திருந்தார்கள். அவர்கள் ஒரு கட்டமைப்பாக ஒரு நிர்வாகமாக செயல்படுகின்றார்கள் என்ற அடிப்படையில அந்த விமர்சனத்துக்கும் அவர்கள் அப்படியான ஒரு பதில அளித்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. எது எவ்வாறாக இருந்தாலும் கூட ஜீவத்த பீரிஸ் மீண்டும் ஒரு போராட்டத்துல குதித்திருக்கிறார். செம்மணி தொடர்பான போராட்டத்துல இந்த ஐரோப்பிய ஒன்றியம் சில விஷயங்களை சொல்லிக்கொண்டு இங்க வருது. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் தான் இந்த இறுதி யுத்தத்தின் போது அரச பயங்கரவாதம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்த பொழுது
அரச பயங்கரவாதத்துக்கு ஆயுதத்தை வழங்கினது, அரச பயங்கரவாதத்துக்கு உதவியை செய்தது. இப்படி அரச பயங்கரவாதம் என்ற ஒரு அமைப்புக்கு உதவியை செய்த ஐரோப்பிய ஒன்றியமே மீண்டும் இவர்களுக்கு, அதாவது செம்மணிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை காட்டுறதுல எந்த அளவு ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்வி எழுகின்றதுன்னு சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் இந்த மறை மாவட்ட கத்தோலிக்க திருச்சபை யாழ்ப்பாணத்தில் போராட்டம் நடத்திருந்தது. அவர்கள் மனித உரிமை ஆணையாளர் நாயகம் ஓக்க டேக்கர் அவர்களுக்கு ஒரு மகஜர் ஒன்றையும் சமர்ப்பித்திருந்தார். ஆனால் போன முறை ஓக்க டேக்கர் அவர்கள் இங்க வந்திருந்த பொழுது அவர் இந்த செம்மணி தொடர்பான விடயங்கள்ல சரியான சிரத்தை எடுக்கல, தமிழ் மக்கள் சார்ந்த நிலைப்பாடுகளை சரியான முறையில வெளிப்படுத்தல, ஒரு உள்ளக பொறிமுறை ஊடான ஒரு நிலைப்பாடு தான் வெளிப்படுத்தியிருந்தார். உள்ளக பொறிமுறை ஊடான ஒரு தீர்வு தான் வேண்டும் என்கின்ற அடிப்படையில பேசியிருந்தார் என்கின்ற விமர்சனம் அவர் மேல முன்வைக்கப்பட்டிருந்தது. மீண்டும் அவருக்கான ஒரு மகஜரை கையளித்திருந்தார்கள் என்ற விமர்சனம் இவர்கள் மேல முன்வைக்கப்பட்டிருந்தது. இவர்கள் இவ்வாறு கதைக்கு அவர்கள் சர்வதேசத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள் சொல்லவர். எது எவ்வாறாக இருந்தாலும் கூட சர்வதேசத்தை இவர்கள் நாடுவார்களாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியம், ஐநாவுடைய மனித உரிமை ஆணைக்குழு இந்த விடயங்களை தவிர்த்து இவர்களால பேச முடியாது. எப்படி இலங்கையினுடைய ஒரு உள்ளக பொறிமுறையை நாடினா நீதித்துறையை தவிர்த்து பேச முடியாதோ, அதே மாதிரி நாங்கள் சர்வதேசம் என்று நாடுகின்ற பொழுது ஐநாவு, ஐரோப்பிய ஒன்றியம், ஐநாவினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழு இந்த விடயங்களை தவிர்த்து பேச முடியாது. ஆகவே ஏதோ ஒரு வகையில அதனுடைய ஆணையாளர் நியாயம் என்ற அடிப்படையில் அவருக்கு கட்டாயம் மகஜர் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்ற அடிப்படையிலையும் அவர்கள் தங்களுடைய கருத்து நிலைப்பாடுகளை முன்வைத்துக் கொண்டார். ஆகவே இருவேறுபட்ட ஒரு நிலைப்பாடுகளை இவர்கள் இந்த போராட்டத்தில் எடுத்துக்கொண்டார்களோ என்ற ஒரு கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஒன்று சர்வதேச ஆதரவு, ஒன்று சர்வதேச எதிர்ப்பு என்ற வகையில தான் பார்க்கணும். சரி, இது இவ்வாறு கேட்க இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கு கிடைக்க இருந்த பெரிய அளவிலான ஒரு லாபத்தை இந்த முன்னைய காலகட்டங்கள்ல இவர்கள் குறைத்திருந்தார்கள் அல்லது இல்லாமல் செய்திருந்தார்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுறது. அது என்னென்னு தெளிவாக சொல்றோம். ஏற்கனவே இந்த சோமாலியா போன்ற நாடுகள்ல இருக்கிற கடற்கொள்ளையர்களால முதலாம் உலக வலிய நாடுகள் உட்பட பெரும்பாலான நாடுகளுடைய கப்பல்கள் போக்குவரத்துக்கு சிக்கல் நிலைமைகள் ஏற்படுகின்றது. அதால இலங்கை போன்ற நாடுகளால வருகின்ற அப்படியான கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது. அப்படியான பாதுகாப்பை இலங்கை கடல் எல்லைக்குள்ள வரைக்க யார் கொடுக்கணும்டா? இலங்கை தான் கொடுக்கணும். அந்த பாதுகாப்பை கொடுக்கறதால இலங்கை அந்த நாடுகள்ட்ட இருந்து பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான லாபத்தை சம்பாதித்தது. 2009ஆம் ஆண்டளவுல இந்த விடயத்தில இருந்து அவர்கள் லாபம் சம்பாதிக்க கிட்டத்தட்ட பல மில்லியன் கணக்குல வந்திருந்தது. அதிலேயே பெரிய அளவிலான லாபத்தை சம்பாதித்திருந்தார்கள் என்ற வரவேற்பு இருந்தது. ஆனால் மஹிந்தவனுடைய காலத்துல 2012 அளவுல இது முற்றாக தனியார் நிறுவனத்திட்ட கொடுக்கப்படுகின்றது. அந்த தனியார் நிறுவனத்தில் கொடுக்கப்பட்டதால் அந்த லாபம் முழுவதுமே அவர்கள் தான் சம்பாதித்துக் கொள்வார்கள். இதுல எங்களுக்கு எந்த விதமான ஒரு லாபமும் கிடைக்காது இதன் மூலமாக. அதால பல மில்லியன் கணக்கிலான இழப்பு இளைஞனுடைய வருமானத்துல ஏற்படுது. இதுக்கு பிறகு 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில இது தனியார் நிறுவனம் மற்றும் அரசு ரெண்டுமே பொறுப்பெடுக்குது. அது அப்படி பொறுப்பெடுத்தாலும் கூட ஒரு 15% லாபத்தை தான் இலங்கை அரசாங்கத்தால பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. இருந்தாலும் அதனுடைய முழுமையான தொகையையும் அந்த தனியார் நிறுவனம் கொடுத்தாண்டா இல்லைன்னு தான் சொல்லணும். அது திருப்பி கேட்கறதுக்கு சிரத்தை எடுத்தார்கள் என்றால் பெரிய அளவுல அந்த அரசாங்கம் சிரத்தை எடுக்கல என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. பிறகு கோட்டபாய ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்துல அப்படியே தலைகளா மாறி அது முற்றாக தனியாருக்கு போகுது. மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்துல எப்படி முற்றாக தனியாருக்கு போயிட்டோ அப்படி முற்றாக தனியாருக்கு போகுது. இப்ப இந்த அன்ரோகுமார் திசாநாயக்கனுடைய அரசாங்கத்துல அது முழுவதுமாக அரசாங்கத்தில மாற்றப்பட்டிருந்தது. அதாலே கிட்டத்தட்ட இப்பொழுது லாப கணக்குகள் அதிகரித்திருக்கின்ற விடயம் பேசப்படுகிறது. அன்ரோகுமார் திசாநாயக்க அவர்கள் அவருடைய ஆட்சியில திரைச்சேரியில காசு இருக்குன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்கான காரணம் இதுல ஒன்றாகவும் இருக்கின்றது என்ற விடயம் பேசப்படுகிறது. ஆனால் இது தொடர்பாக இந்த நிறுவனங்கள் மேன்முறையில் சென்ற பொழுது அது நிராகரிக்கப்பட்டிருந்தது. இது இளைஞனுடைய இறைமை சார்ந்த விடயமும் இதுக்குள்ள உள்ளடங்குகிறது. ஏனென்றால் ஒரு தனியார் நிறுவனம் ஒரு ஆயுதம் தாங்கி இருக்கிறது ஒரு உரிமை உள்ள நாட்டுகள்ல அது ஒரு சிக்கல் நிலைமையை ஏற்படுத்தும். அந்த ஆயுத கொள்வனவு சார்ந்த விடயங்கள்லையும் அவர்களுடைய நிறுவனங்கள் தலையிடும். ஆகவே இது நாட்டினுடைய இறைமைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயம் என்ற அடிப்படையில இதுவும் பெரிய அளவு ஒரு விமர்சனமாக பேசப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆக இப்படியாக பல விடயங்கள் இந்த நாட்டினுடைய இறைமை சார்ந்த விடயங்கள்லையும் செல்வாக்கு செலுத்தியிருந்தது என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. இப்பொழுது அது தீர்க்கப்பட்டு விட்டது. ஆனால் இந்த விமர்சனத்துக்கு எல்லாம் மஹிந்த ராஜபக்ச அணியினர் வாய மூடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். ராஜபக்ச குலாமினர் ஒட்டுமொத்தமாகவே அவர்கள் இதற்கு ஏதாவது பதில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பெரிய அளவிலான ஒரு லாபத்தை அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள். இதுவும் தனிப்பட்ட ரீதியான நபர்களுடைய லாபத்துக்காகத்தான் என்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. அதாவது குறிப்பிட்ட காலத்துல பசில் ராஜபக்ச அவர்களை கொண்டு வர்றதுக்கே அரசியலமைப்பு திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது இரட்டை குடிமுறை சார்ந்த விஷயத்துல. அதே மாதிரி
அந்த காலத்துல பசில் ராஜபக்ச அவர்கள் சில இறக்குமதி செய்யறதுக்கு தனக்கு ஒரு பெர்சன்டேஜ் வச்சுட்டு தான் கொடுப்பார் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. அதே மாதிரி தான் இதுலயும் அந்த பெர்சன்டேஜ் அடிப்படையிலான ஒரு பொருளாதாரம், மறைமுக பொருளாதாரம், ஊழல் பொருளாதாரம் நடந்திருக்கா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. இதற்கெல்லாம் பதில் உரிய நபர்கள் சொல்ல வேண்டும் என்றுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது.